சிவகாமி, இதான் அந்த பாம்பாட்டி மருதுவோட வீடு. வீடு பூட்டி இருக்குங்களே. இங்க யார்கிட்டயாவது விசாரிச்சு பார்க்கலாமே. என்னங்க இங்க பாம்பெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாரே ஒருத்தர்? ஆமாங்க, மருது. அது ஏன் கேக்குறீங்க போங்க. யாரோ ஒரு படுவாவி 300 வருஷமா அவர்கிட்ட இருந்த ஒரு பாம்புடைய வாயை கிழிச்சு அதுல இருந்த வைரக்கல்ல தூக்கிட்டு போயிட்டாங்க. சத்தியம் தவறாத அந்த உத்தம அந்த அதிர்ச்சியில ஒத்துன்னு உயிரை விட்டாங்க. அப்படியா? ஆமாங்க, அவருக்கு ஒரு பொண்ணு இருந்தது. பாவம், வயிற்ற கழுவ ரோட்ல ஆடி பாடி பொழைச்சிக்கிட்டு இருந்தது. அந்த பொழப்பும் இங்க சரியா நடக்கலன்னு இந்த ஊரை விட்டே போயிடுச்சு. எங்க போச்சோ, எப்படி போச்சோ? சிவகாமி, விதி நம்மளை விட வேகமா வேலை செய்துங்க. சிவகாமி, இன்னொரு சான்ஸ் இருக்கு, பாப்போம். வாங்க சார், வாங்கம்மா. ஆமா, வீட்டுன்னு ஒருத்தர் நடத்திக்கிட்டு இருந்தாரு. அடடே, பழைய முதலாளியை கேக்குறீங்களா? அந்த சேட்டு ரொம்ப நஷ்டப்பட்டு இந்த கடையை எனக்கு வித்துட்டு போயிட்டாரு. அவர் அட்ரஸ் உங்களுக்கு தெரியுங்களா? அவர் எங்க இருக்காரு, எப்படி இருக்காருன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படியா? என்ன சிவகாமி? ஒண்ணுமில்லைங்க. அந்த பாம்பாட்டி செத்து போயிட்டான். வைரக்கல்லையும் சொத்துக்களையும் என் பழைய முதலாளி சேட்டுக்கிட்டே ஒப்படைச்சிடலான்னா அவர் இருக்க இடமும் தெரியல. இப்ப என்ன செய்யறேன்னே புரியலையே சிவகாமி. அந்த பாம்பாட்டியின் சாபம் எப்படியெல்லாம் சம்பவங்களை உருவாக்குதுன்னு பாத்தீங்களா? சரி சரி, கண் கலங்காது, கடவுள் விட்டபடி வா போலாம். மதுரையில இருந்த நம்ம குடிசையை விட இது ரொம்ப பெருசா இருக்கு. இல்ல வேணே? ஆமா, ரொம்ப வசதியா இருக்கு. பாப்போம், பட்டணமாவது நம்மளை காப்பாத்துதான். கவலைப்படாத தங்கச்சி, இந்த ஊரை ஒரு கலக்கி காட்டுறப்பா. அடே, கலக்கல்னு சொன்ன உடனே என் வயிறே கலங்குதுடா. கொஞ்ச நேரம் சும்மா இரு. ஐயோ, அங்க ஒரு ரூம் இருக்கு. நமக்குதான் குச்செல்லாம் நல்ல அழகா இல்ல, ஓலெல்லாம் குச்சா போட்டுருக்காங்க. என்னது குச்சாவா? என்ன மச்சான், பட்டணம் வந்த உடனே பாஷைய மாறுது? அங்கே ஊருக்கு தகுந்த மாதிரி பாஷை மாத்திக்கினாதான் பழக்க முடியும். நான் பச்சோஞ்சி மாதிரி மரத்துல இருந்தேன்னு வச்சுக்கோ, அதே நேரத்துல இருப்பேன். இலையில இருந்தேன்னு வச்சுக்கோ, அதே நேரத்துல இருப்பேன். செவப்பு பூ தான், நானும் செவப்பா இருப்பேன். ஐயா, நீ தான் அப்படி மாறுவியா? நான் கூட தான் அப்படி மாறிக்குவேன். என்ன நினைச்சுக்கிறாயா? நீ போயிட்டு அடே, நின்னு பேசிட்டே இருக்கிறியடா. வண்டியில இருக்க சாமான் போய் எடுத்துடா போ. என்னப்பா வந்தது வராதெல்லாம் மச்சான விரட்டுற? பாவம் மச்சான். பட்டணத்துக்கு வந்து பூ கட்ட ஆரம்பிச்சாச்சா? ஐயா, கட்டிக்கிறதுக்கு முன்னாடி உன் மச்சான்கிட்ட ஒட்டிக்கிற பெரியாள் தான் சொக்கி. நீ ஏய் இதெல்லாம் பேசுன, நான் வெட்கப்படுவேன் தானே நினைச்சேன். அடே, என்னடா நான் குதிரை வண்டிக்காரன் நினைச்சேன். என் தலையை எடுத்துறா. குதிரை வண்டிக்காரன் மட்டுமா நினைப்ப? போடா, போய் வண்டியில இருக்க சாமான எடுத்துடா. போட. மாமோய், நீ பெரிய மனுஷன் தானே? ஆமா. இங்க வா. உன் வாழ்க்கையில எத்தனை ஊடு பாரி இருப்ப? பல வீடு. அத்தனை சாமானிய நீ தான் எடுத்து மாத்துவேன். ஆமா. அதே மாதிரி இங்கே மாத்து. எனக்கு வேணும்டா. அப்ப வர்றதுக்குள்ள நம்ம வீட்டெல்லாம் சுத்தமா பெருக்குவோம். அங்க இருக்கு வழக்கமா இருக்கு. நான் என்ன பாவம் செஞ்சேன்? என்ன ஏன் இப்படி எல்லாம் சோதிக்கிறேன்? என் கணவன் தான் செஞ்ச தவறையெல்லாம் உணர்ந்து அதுக்கு பிராயச்சித்தம் செய்ய முயற்சித்தும் அதை செய்ய முடியாம அந்த பாம்பாட்டி இறந்து போயிட்டாரு. அந்த சேட்டு எங்க போனாரோ தெரியல. இந்த துன்பத்தில இருந்து மீள எங்களுக்கு வேற வழியே இல்லையா? அவர் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பே கிடையாதா? தாயே, இதயம் உள்ள மனிதனை படைத்ததும் நீதான். அந்த இதயத்துல இழிவான எண்ணத்தை கொடுத்ததும் நீதான். நீயே தவறுகளை செய்ய தூண்டி நீயே தண்டிக்கவும் துடிச்சேன்னா என் மஞ்சள் குங்குமத்தை காப்பாத்திக்க நான் உன் காலில் விழுந்த கதற தவிர வேற வழியே இல்லை. தாயே, என் கணவரை நீதான் காப்பாற்றணும். என் கணவரை நீதான் காப்பாற்றணும். சிவகாமி, போது சிவகாமி. நீ என்னதான் பன்னீரால அபிஷேகம் செய்து கண்ணீர் வடிச்சாலும் நீ கும்பிடுற அந்த கடவுளுக்கு கருணையே கிடையாது. ஆமா சிவகாமி, நான் மட்டும்தான் தவறு செஞ்சனா? இந்த உலகத்துல யாருமே தவறு செய்யலையா?
திக்கெட்டும் பரப்பும் திருப்புகளை எழுதினாரே அந்த அருணகிரிநாதர், அவர் மட்டும் தவறு செய்யலையா? தாசி வீடே கதின்னு கிடந்து துணோய்க்காரான அவருக்குத்தான் அந்த முருகன் தோன்றி மன்னிப்பு கொடுத்து நோயை தீர்த்து அவர் நாட்களை ஓம்ங்கிற சொல்ல எழுதி உலகம் புகழும் திருப்பு எழுத வச்சார். அந்த அருணகிரிநாதரை மன்னிச்ச கடவுள் என்ன மன்னிக்க கூடாதா? பயங்கரமான கொள்ளக்காரனா விளங்கிய வால்மீகியை மன்னிச்சு தான் செய்த பாவ புண்ணியம் தன் மனைவி மக்களை சேராதுன்னு அவருக்கு நாரதரால ஒரு நிமிஷத்துல ஞானோதயத்தை உண்டாக்கி பாவ புண்ணியத்தை உணர வச்சு ஆசை அபிலாஷிகளை துறக்க செய்து முற்றும் துறந்த முனிவராக்கி அகிலம் புகழும் ராமகாவியத்தை எழுத வச்சாரே அந்த வால்மீகியை மன்னிச்ச கடவுள் என்ன மன்னிக்க கூடாதா? செய்த தவறுக்கு என்ன தண்டிக்கத்தான் முடியும், மன்னிக்க முடியாது. நீ வணங்குகிற நாகத்தை விடுக்கின்றார், என்ன தண்டிக்கட்டும். அது ஆசை தீர அந்த பாவரூபத்தில் என்னை கடிக்கட்டும், என்னை கடிக்கட்டும். அந்த பாம்பு வந்துருக்கு. என்னங்க இது ரத்தம்? சிவகாமி, இன்னைக்கு இந்த பாம்பு கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறோம்னு தெரியலையே. வேண்டாங்க, நிறுத்துங்க, கதவை தருங்க. சிவகாமி. ஆமாங்க, கதவை தருங்க. கதவை திறந்தா அந்த பாம்பு என்ன கடிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு, தெரியலையா? தெரியுதுங்க, ஆனா நீங்க பயப்பட வேண்டியதில்லை. இப்ப அந்த பாம்பு உங்களை கடிக்காம காப்பாத்துறதுக்கு என்னால முடியும். சிவகாமி, நீ என்ன சுயநலவோட தான் பேசுறியா? ஆமாங்க, என் புருஷ உயிரை காத்து என் தாலியை நிரந்தரமா காப்பாத்தணுங்கிற ஒரே நினைவோடு தான் பேசுறேன். கதவை திறந்தா அது என்ன கடிச்சிடும். இல்லைங்க, குற்றவாளியான உங்களை தண்டிக்கிறதுக்காக வந்த சத்தியத்தின் உருவம் கூடவே ஒரு நிரபராதியான நானும் சேர்ந்து சாகிறதுக்கு அது சம்மதிக்காது இல்லைங்களா? அதனால்தான் சொல்றேன், தைரியமா நீங்க கதவை தருங்க. இப்ப இந்த பாம்பு உங்களை கடிச்சா உங்க உடம்பு பூரா விஷமாயிடும். அந்த ரத்தத்தை நான் குடிச்சா நானும் செத்து போயிடுவேன் இல்லையா? அதனால்தான் சொல்றேன், இப்ப இந்த பாம்பு உங்களை கடிக்கவே கடிக்காது. வாங்க.